Hello everyone, welcome to Sindhu Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 9th Maths Chapter 1 Exercise 1.5 ஓட third sum பார்க்க போறோம் இந்த வீடியோல. ஓகேவா? So question படிக்கிறேன். If A equal to X such that X belongs to an Z. Z அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? So it is an integer value. ஓகேவா? அது எதுல இருந்துன்னா -2ல இருந்து +4 வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? So நான் ஃபர்ஸ்ட் இதோட வேல்யூ எழுதிடுறேன். A equal to என்ன சொல்றாங்க பாருங்க, is an integer. எதுக்கு பிட்வீன்ல -2ல இருந்துன்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப -2 எடுத்துக்கணுமா எடுத்துக்கூடாதா? எடுத்துக்க கூடாது. ஏன்னா இது வந்து less than and equal to வந்திருந்தா என்ன பண்ணிருப்போம், -2 எடுத்திருப்போம். சோ அந்த கீழே இருக்க அந்த கோடு வரல இல்லையா? சோ அதை எடுத்துக்க கூடாது. அப்போ எழுதுங்க -1 0 1 2 3. இப்போ 4 வருமா வராதுன்னு சொல்லுங்க. இதுல வந்து less than and equal toங்கிற சிம்பிள் இருக்கு, which means அந்த கீழே அந்த கோடு இருக்கு. அப்ப அந்த 4 என்ன பண்ணிக்கணும், எடுத்துக்கணும். சோ இதுதான் A உடைய வேல்யூ. ஓகேவா? இப்ப B பாருங்க. B equal to என்ன இருக்குன்னா X such that X belongs to an whole number. ஹோல் நம்பர்னா நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? சோ அது வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஹோல் நம்பர். இதே 1ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது வந்து என்ன நம்பர், நேச்சுரல் நம்பர்ஸ் இல்லையா? சோ இப்போ 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சோ எதுக்கு வரைக்கும் அப்படின்னா 5 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. சோ 5 எடுக்கணும், ஏன்னா இங்க லெஸ் தேன் அண்ட் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கனால. ஓகேவா? சோ எழுதிக்கலாம் B யோட வேல்யூ 0 1 2 3 4 and 5 தான் B னுடைய வேல்யூ. ஓகேவா? அண்ட் C யோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, -4 -1 0 2 3 4 கொடுத்துருக்காங்க C னுடைய வேல்யூ. ஓகேவா? தென் வெரிஃபை A union B intersection C is equal to A union B intersection A union C கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ ஜஸ்ட் நம்ம இதை வெரிஃபை பண்ணா போதும். அவங்களே வந்து ஃபார்மேட் ஆர் ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சோ இந்த சைட வந்து நம்ம LHS வச்சுக்கலாம் அண்ட் இந்த சைட வந்து RHS வச்சுக்கலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் LHS பார்க்கலாம். அண்ட் LHS என்ன கொடுத்துருக்காங்க எழுதிக்கோங்க, A union B intersection C கொடுத்துருக்காங்க இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல சால்வ் பண்ணலாம். சோ B intersection C is equal to B யோட வேல்யூ சொல்லுங்க 0 1 2 3 4 5 தான் என்னது B யோட வேல்யூ. இன்டர்செக்ஷன் C யோட வேல்யூ சொல்லுங்க -4 -1 0 2 3 and 4 கொடுத்துருக்காங்க இல்லையா? சோ எழுதியாச்சு. சோ சேமா இருக்க வேல்யூஸ் மட்டும் தான் என்ன பண்ணுவோம், இன்டர்செக்ஷன்ல இருந்து வெளியே எடுத்து எழுதுவோம் இல்லையா? சோ ரெண்டு செட்ல எந்தெந்த வேல்யூ சேமா இருக்குன்னு பாருங்க, 0 2 0 2 3 4 இல்லையா? சோ 3 4 இந்த 4 நம்பர் எப்படி இருக்கு, சேமா இருக்கு. சோ இந்த 4 நம்பர் எழுதிக்கலாம் 0 2 3 4. சோ இதுதான் B intersection C யோட ஆன்சர். ஓகேவா? இப்போ எல்லாத்தையும் சேர்த்து போடலாம். A union B intersection C. ஓகேவா? சோ இப்போ A வோட வேல்யூ பாருங்க, -1 0 1 2 3 4 கொடுத்திருக்காங்க. யூனியன் என்ன வேல்யூ எழுத போறோம், B intersection C யோட வேல்யூஸ் எழுத போறோம். ஓகேவா? சோ 0 2 3 4 நான் கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் டைரக்டா எழுதிட்டேன். ஓகேவா? யூனியன் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ரெண்டு செட்ல வர சேம் எலிமெண்ட்ஸ ஒரே ஒரு டைம் மட்டும் செட்ல எழுதிக்கும். ஓகேவா? which means எல்லாமே எழுதணும், ரெண்டு டைம் வர எலிமெண்ட்ஸ ஒரே ஒரு டைம் எழுதினா மட்டும் போதும். ஓகேவா? சோ இங்க பாருங்க 0 2 3 4 2 3 4 அப்படிங்கறது எப்படி வருது, ரெண்டு டைம் வருது. நான் இது ஒரே ஒரு டைம் மட்டும் எழுதிக்க போறேன் செட்டுக்கு. ஓகேவா? சோ -1 0 1 2 3 4. ஓகேவா? சோ இவ்வளவுதான் இதனுடைய ஆன்சர். சோ இது ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் RHS சைடு வொர்க் அவுட் பண்ணலாம். ஓகேவா? RHS எழுதிக்கிறேன். RHS is equal to A union B intersection A union C ன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்க ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிக்குவோம், வர ஆன்சர் வச்சு இன்டர்செக்ஷன் போடலாம். ஓகேவா? பாருங்க, A union B is equal to A யோட வேல்யூ சொல்லுங்க -1 0 1 2 3 4 இல்லையா? யூனியன் B யோட வேல்யூ சொல்லுங்க 0 1 2 3 4 5. சோ யூனியன் அப்படின்னா ரெண்டு செட்ல இருக்க எலிமெண்ட்ஸையும் சேர்த்து ஒரே ஒரு டைம் மட்டும் எழுதுவோம் இல்லையா? சோ -1 0 1 2 3 4 and 5. சோ இதுதான் A union B யோட ஆன்சர். ஓகேவா? A union C போடலாம். இப்போ A யோட வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். -1 0 1 2 3 4ங்கிறது A யோட வேல்யூ. யூனியன் C யோட வேல்யூ சொல்லுங்க -4 -1 0 2 3 5. ஓகேவா? சோ இது வந்து C யோட வேல்யூவா இருக்கு இல்லையா? சோ இப்போ நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து யூனியன் எழுதிக்கலாம்.
ஸோ -1 0 1 2 3 4 5 பிளஸ் இங்க வந்து -4 சேர்ந்து வரும். ஓகேவா? ஸோ இங்க 5 இருக்கு, நான் 5 எழுதிட்டேன். ஸோ -4 சேர்த்து எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இன்டர்செக்ஷன் சேர்த்து எழுதலாம். A யூனியன் B இன்டர்செக்ஷன் A யூனியன் C இல்லையா? ஸோ இப்போ இதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, இதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸ்க்கு இன்டர்செக்ஷன் போட்டுடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம் இல்லையா, -1 0 1 2 3 4 5 அப்படிங்கிறது எதோட வேல்யூ? A யூனியன் B னுடைய வேல்யூ. இன்டர்செக்ஷன் போட்டுக்கோங்க. A யூனியன் C போடலாம். -1 0 1 2 3 4 5 and -4 ஒன்று ஆட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அதை எழுதிக்கலாம். இது சேமா இருக்குன்னு பாருங்க. -1 0 1 2 3 4 5 இல்லையா? -1 0 1 2 3 4 5. ஸோ எல்லாமே வந்துடுச்சு. ஸோ -4 தவிர்த்து எல்லாமே வந்துடுச்சு. ஸோ இன்டர்செக்ஷன் சேமா இருக்க வேல்யூஸ் மட்டும்தான் எழுதுவோம். எழுதிக்கலாம். அவ்வளவுதான். ஸோ இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். Therefore, equation 1 is equal to equation 2. LHS is equal to RHS. Hence, it is verified. Okay, va? பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1ல இதே ஆன்சர் தான் இருக்கும், ஈக்குவேஷன் 2ல இதே ஆன்சர் தான் இருக்கும். ஓகேவா? சோ அதனால இது வெரிஃபைட் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ இதோட இந்த சம் முடியுது, அதோட இந்த வீடியோவும் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ புரிஞ்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சிந்து அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஷேர் பண்ணி பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.